என்ன சொல்லுவாங்க கோயிலுக்கு 3000 சாப்பிட்டுட்டு வந்து சங்கீதம் நாணம் அடுத்தால வந்து டீசனால் எடுத்து காரத்தை எடுத்து போட்டு சரியான வெக்க வெயில் கொடுமை இந்த பாருங்க எப்படி இருக்கணும் இந்த பூவெல்லாம் இந்த மாதிரி என்னன்னு தெரியல நிறைய பூ எக்கச்சக்கமாக இருக்கு இந்த பாருங்க முந்தையும் நான் ஆய்வாரணம் தானே நிறைய கொஞ்சம் தான் இருக்கிறது இந்த முறை நிறைய எல்லா இடத்தையும் நிறைய பூத்துருக்கேண்ணே இந்த பூத்து குலுங்குது பூவெல்லாம் அங்கேயே மேம் அங்கே வாழ மட்டும் போய் வந்தேன் நல்லா இருக்கு அங்கே மாஞ்சனா இது வெள்ளை பூ கலக்க வந்துட்டு கலந்து கட்டினா நல்லா இருக்கும் கலந்து கட்டணுமா அப்போ நானும் ஹெல்ப் பண்ணுறேன் 3000க்கு நான் ஹெல்ப் பண்ண போவோம் வீட்டு சங்கீதா நடந்து வந்தது அப்போ நான் இப்போ வந்தது ஏற்றி கொண்டு போவேன் பாருங்க என்ன வடிவாக இருக்கு இந்த சூப்பராக இருக்கு பூவை பார்க்க எப்படி பார்த்து கொண்டே இருக்கலாம் போலோட பார்த்து கொண்டே இருந்துருவேன் நான் இதில் இதுக்குள்ள ஈச்சார போட்டு படுத்தா எனக்கு பூவண்டா பைத்தியம் இல்லை தெரியாது அதுவும் கடவுளை கட்டுறேன்டா பைத்தியம் இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் வெஜிலண்டா இல்லையா கோயிலு கண்டானா வெஜிலண்டாலும் ஏடா பிள்ளையாரில் அவ்வளோ நேசமா அவ்வளோ நேசம் ஏன்னா தெய்வங்கள்லாம் நல்லா கல் கட்டாங்கள் எல்லாத்தையும் காட்டி தருது ஏடா அப்போ நாங்கள் தெய்வத்தை வணங்கணும் தெய்வம் எல்லாத்தையும் காட்டி தரும் நல்லா கட்டாக்கள் எல்லாத்தையும் வடிவாக காட்டி தருது அதாவது நானும் வாய வந்துட்டேன் அது மட்டும் இல்லை தெய்வம் எங்களை சுகமாக இருக்கிறதுக்கும் வருத்த துன்பம் இல்லாமல் சுகமாக வச்சுருந்தா காணுமே இல்லையே அதுதான் முக்கியம் மக்களுக்கு என்ன மாதிரி கிடாக்கு இந்த குப்பா கிடாக்கு போடுவாங்க அது ஒரு இக்காத காரணம் பணம் இல்லாட்டியும் பரவாயில்லை வருத்த துன்பம் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சிருக்க வேணும் தெய்வத்தை அதைத்தான் நான் மண்டாடணுமே சாப்பிடக்கூடாது சொன்னேன் சாப்பிடக்கூடாது இந்த பூவையோ சாப்பிட இல்லை கோயிலுக்கு தான் கட்ட போகணும் அதுதான் இது கல்யாணம் விடுவோம் கல்யாணம் விட்டுக்கு இந்த பூ கட்டுறேன் இல்லை காசுக்கு வந்து தான் கட்டுறாங்க அதோட இன்றைக்கு நான் கேட்கல ஒரு தடவை நான் கடை ஆஞ்சு ஒன்று நான் அந்த ஆயக்கில் அந்த அவங்க ஆயக்கில் நிறைய பேர் கட்டது கல்யாணம் வீட்டுக்கு பூ ஆயிருக்கு அவங்க அதுலேயும் கிடக்கா நான் சொன்ன கல்யாணம் வீட்டுக்கு கோயிலுக்கு நான் ஆஞ்சிட்டேன் காணும் வாங்க இப்போ பூ வித்தலை மந்தியால் கோயில் கிடக்குங்கட கோயில் சைவ கோயில் அப்போ அதுக்கு தான் நாங்கள் கட்டுறோம்னா நல்லது அப்போ அதுலேயும் கிடக்கு ஆயிரம் சொல்லி எல்லாரும் சொல்ல மாட்டேன் சில பேர் சந்தோஷமாக சொல்லுங்க சில பேர் மூஞ்சி கட்டி கொண்டு ஊராக்களும் கிடையாக்கள் மாதிரி தான் அப்போ எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை தானே இந்த பூக்களை பறக்குதுன்னு சொல்லி இந்த பேருங்க அவங்க பேருங்க இப்படி இருக்கட்டும் நல்ல சூப்பராக இருக்குண்டா இன்றைக்கு தான் இதில் வந்துட்டுருக்குறேன் நான் கத்தானியா கிட்ட இது எங்கட பழைய வீட்டுக்கிட்ட நான் இப்போ ஆகிறது எங்கிட்ட வீட்டுக்கிட்ட இல்லை அப்படித்தான் கேட்டுன்னு நாங்கள் நிறைய மாலை கட்டுறதானே அப்போ கேட்கணுமே இங்கே இந்த ரோடாக தோட்டம் இல்லை இந்த பள்ளி விடுத பஞ்சு இப்போ போவோம் வெயில் வைக்க சரியான மோசம் இப்போ வீட்டை அப்போ நாங்கள் வீட்டை போய் மாலை போயிட்டு பார்ப்போம் என்ன வீட்டை போயிட்டு ஓகே வாங்க வீட்டை போய் பார்க்க வேண்டியது இந்த பூவை காட்டுவோம் சொல்லி எடுத்து பாருங்க இப்படி இருக்குன்ட்டு ஆனா பூ ஆயணும் ஆயிரம் மெனக்கட்டு ஆயணும் அது மினலுக்கு என்ன பரவாயில்ல வெயிலுக்கு குடையண்ட காலத்துல கட்டி போட்டு முடியாதாமப்பா குதிரி வெயிலுக்கு வந்து சரியான மோசமாக கிடக்கு வெயில் இது விடியா பறத்துல அந்த அஞ்சாதான் சரி விடியாண்டு எங்க விடியாண்டு எங்க சமைக்கணும் வீடுகள் தண்டணும் பிரச்சனை அது நல்லா இருக்கு அங்கேயும் இருக்கு அந்த அதில் தொங்கல் இனி
வீட்டை போயிட்டு பார்ப்போமே. வீட்டை போய் பார்ப்போம். ஓகே. இப்போ கிட்ட கட்டு போட்டு கட்டணும். இல்லாட்டி மாலையில் இதுதான் மாலை. மாலை உருவி கீழே போட்டு போட்டுப்போம். 2 பூவா வச்சா கொஞ்சம் கட்டி முடிக்கலாம். 3 நூலில் கட்டுறாராம். கட்டி கொண்டிருக்கிறார். அங்கால சின்னாலையும் பிடிச்சி விட்டுக்கிறார். கட்டட்டும்னு சொல்லி பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. நான் இன்னும் கட்டத்து வந்து தான் கட்டப்போம். கட்ட வைக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேர் இங்கே கட்டி கொண்டு இருக்காம காட்டையில் என்னன்னு சொன்னால் நாங்கள் நேரம் போச்சு நெடுக்கடை கட்டினா இடையில இப்போ காட்டுவோம்னுட்டு அப்போ எப்படின்னு சொன்னால் வாங்கி போட்டு இந்த 2 வட்டில் கட்டி போட்டு நடுவுக்குள்ள இப்படி வச்சுட்டு இப்படி தெரியாத இப்படி பழகுங்க. அப்படி வச்சுட்டு சுத்த வேண்டியதுதான். இந்த நூலை இறுக்கமாக பிடிக்கும். ஒரு கையால் பிடிச்சி கொண்டு மற்ற நூலை சுற்றுறது கஷ்டமண்டு இல்லை. இப்படி சுற்றி கொண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டே. கலர் நல்ல கலர். இந்த லைட் ரோஸு, கடன் ரோஸ், ஒரு அளவான கலர் ரோஸ், இந்த மெரூன் கலர். ஆமாம், சூப்பராக இருக்கு இல்லையோ? சூப்பராக முதல் ஒரு மாலை கட்டிட்டு நான் உங்களுக்கு பிறகு வடிவாக காட்டுறேன் என்னெல்லாம் எத்தனை மாலை கட்டினேன்னு சொல்லி. இப்போ நீ அடுத்தது வைப்போம். ரோஸ் மேம், ரோஸ் இப்போ நல்லா இருக்கு. இது ஒரு அம்மனை கட்டுவோம் வந்துட்டு சின்னால் தானே வாக்குத்தான். நான் முருகனுக்கு காட்டும். அவர் மங்கால கட்டி கொண்டு 3 நூலை கட்டினவர். இப்போ என்ன மாதிரி கட்ட போறாரு? 2 நூலை வாங்கியிருக்கிறேன். 2 நூலில் காட்டுங்க ஒருக்கா. வாரம் கொஞ்சம் முடிகிறார. அப்போ நீங்கள்லாம் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. மாலையில் எல்லாம் அப்படி இருக்குது என்னண்டா நீங்கள் சொல்லுறீங்களா இல்லையா? என்ன எவ்வளோ பேர், நிறைய பேர் பார்க்குறீங்களா விரும்பி. எங்களுக்கு நல்ல சந்தோஷம். ஆனால் இப்படி சொன்னீங்களா இன்னும் நல்லா சந்தோஷப்படுவோமே. எப்படி நல்லா இருக்கு, யார் காட்டினா நல்லா இருக்கு, மலையெல்லாம் அப்படி இருக்கு, பூவெல்லாம் என்று சொன்னீங்களென்றால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் யாரும் எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமே என்று சொல்லுவோம். மற்றது பர்த்டே என்று சொன்னால் நீங்கள் ஒரு பர்த்டே போடுறீங்க இல்லையா? இல்லையே, ஒரு பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு போடுறதுல ஒன்றும் இல்லை தானே. அப்போ அதில் போட்டு விடுங்க இனி போடாதாக்கள். அப்போ அதால் தான் நாங்கள் இப்போ பர்த்டே இது ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஆக்கள் ஒன்று சொல்லிட்டோம் இல்லையன்ட்டு. எங்களோட உறவுகளாக நீங்கள் வீடியோவை பார்க்குற நீங்கள் அப்படி எங்களுக்கு ஒரு எங்களோட சொந்தக்காரரோ இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு விரும்பினாக்களை யார்கிட்ட சொன்னீங்கடா நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இப்படி இன்னொரு ஆளுக்கு சொல்லிவிடுங்கடா சொல்லுவோம். எங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி பர்த்டேன்னு யாருக்கும் சொன்னால் நாங்கள் ஒரு பர்த்டேன்னு சொல்லுங்க. அப்போ சொன்னீங்களென்றால் அந்த பர்த்டே பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குமே சொல்லிட்டு சின்ன பிள்ளைகள் எங்களோட உறவுகள் சொல்லிட்டோம். உங்களைத்தான் நாங்கள் உறவுகள் நினச்சி நாங்கள் எங்களோட இது காணொலிகளை பயிர்றோமே தயார் பண்ணி இதன்றோம் தானே. அப்போ நீங்களும் எங்களை உறவுகளாக இணைச்சு சொன்னீங்கள் என்றால் நல்லா இருக்கும் என்று சொல்கிறோமே. பூத்துறோம். அப்போ அதால் நாங்கள் உங்களுக்கு எங்களோட வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்களை உறவுகளாக நினைச்சு. அப்போ எங்களையும் உறவுகளாக நீங்கள் நினைச்சு பாருங்க. சில பேர் எங்களை அப்படித்தான் பார்க்கணும் விரும்பி பார்த்து நல்லா இருக்கு அதெல்லாம் பைக் போடினோம் நல்லா கமெண்ட் பண்ணினோம். பண்ணாத ஆக்களுக்கு மட்டும் சொல்கிறேன், பண்ணுற ஆக்களுக்கு இல்லை. பண்ணுற ஆக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு சொல்லிக்கொண்டு. இப்போ சில பேர் அந்த என்னென்ன சில பேர் அந்த வேணுமெண்டும் செய்கிற இல்லை சரியோ தெரியாமல் இல்லாமல் அப்படி இருப்பி நம்ம அப்படி என்னென்று செய்கிறது லைக் போடுறது கமெண்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறீங்கள். நீங்கள் கமெண்ட் இதில் பாக்ஸில் போய் எழுதலாம். அதோட லைக் கண்டா இந்த கை மாதிரி இருக்கிறத தட்டி விடலாமே. வேறு ஒன்றும் இல்லை. நம்மளாதான் இனி அதை செய்யுங்க என்ன சொல்லிக்கொண்டு. என்ன சுத்தப்பூ மரம்பூ இந்தாங்க.
அப்போ நாங்கள் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். சில நேரம் கழிச்சால் நேரம் போயிடுண்டாக்கண்டு நேரம் போய் கொண்டிருக்கு. அப்போ என்ன சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். துவக்கத்தை காட்டுறோம் அடுத்த கட்டத்தில். நூல் இப்படி முடித்து போட்டு ரெண்டாக எடுத்து இப்படி மடித்து இறுக்கி இடவை கட்டி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நூல் இதை வாங்கோ ஆரம்பத்தை காட்டுறோம். இப்படி ஆரம்பமாக என்னென்று கொடுக்குறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி 2 பூவை முதல் கட்டுவோம். இப்படி கட்டுவோம். கட்டிட்டு அப்போதான் அந்த கரையாமல் இருக்கும். இல்லாட்டி இந்த முடிச்சு டக்கடையும் போடுவோம். அந்த நூல்கள் மெல்லிசு தானே டக்காண்டு கடை சொரிக்க பார்த்துரு. முதல்ல ஒரு ஸ்டோன் கவுண்ட் போட்டுட்டு இப்படி போட்டுட்டு சேர்ந்து இந்த இப்படி இருக்க 2 பக்கம் அந்த நூல் இடைவெளி இடைக்குள்ள இப்படி வச்சுட்டு மேலால் சுற்றணும். மற்ற ஒரு நூலை இப்படி வச்சிருந்துட்டு இந்த நடுவுக்கு வச்சுட்டு இப்படி சுற்றணும். இதெல்லாம் தெரியாதாக்களுக்கு தான். தெரிஞ்சாக்கள் சொல்லினா இப்போ எங்களுக்கு தெரியும் தானே என்ன காட்டிடுவான்ட்டு. அப்படி இல்லை, இது தெரியாதாக்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் தான் கேட்ட சொல்லிடுவேன். எங்களுக்கு கட்ட தெரியாதான் சொல்லிடுவேன். எனக்கும் கட்ட தெரியும். அதை பார்த்து இப்படி பழகலாம். இந்த நடுவுக்கு வச்சுட்டு மேலால் எடுத்து சுற்றுவேன். இப்படித்தான் சுற்றுறேன். நான் முதல் தெரியுமே, நான் பழகவும் இல்லை, ஒரு தரம் பழக்கவும் இல்லை. என்ன போட்டிக்கு போட்டுட்டீங்க தெரியுமா? என்ன போட்டிக்கு போட்டா எனக்கு காட்ட தெரியா? வட்டுக்கோட்டை வடிக்க வட்டு சென்டரில் வடிச்சு நானல்ல. அப்போ எனக்கு வாட்ட தெரியாது. அப்போ நான் சொன்னேன், நான் கட்டத்தை ஏன் போட்டுறீங்கன்னு சொல்ல. இல்லை, எல்லோரும் போட்டிக்கு பங்கு வட்டணுமென்று சொல்லிச்சேன். சரிக்கான்ட்டு நானும் பூவை கொண்டு போய் இப்படி இவ்வளோ தான் கட்டினேன். அந்த கொஞ்சம் அப்போ கட்டிட்டு அந்த அது போட்டின்ற கணக்குக்கும் கட்டவில்லை. ஒன்று அந்த டைமுக்குள்ளே கட்டவும். அப்போ நான் ஒரு கொஞ்சம் கட்டினேன். அப்போ வேணும் மற்ற எல்லாம் ஒரு ஆளை பார்த்து அப்படியே பக்கத்தில் உள்ள ஆள் இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே சும்மா கட்டினதான். அப்படி அந்தையிலேருந்து பிறகு நான் வீட்டை கட்டி பழக்கி கோயில்களுக்கு கொடுத்து அப்படியே பழகினது தான். பூ கட்டணுமென்னாச்சு நான் கட்டுவேன். அப்போ அதுக்கு பிறகு எனக்கு 3ஆம் இடம் கிடச்சிட்டு கட்ட தெரியாது எனக்கு 3ஆம் இடம். அது மாலையாக வர இல்லை, ஒரு கொஞ்சம் தான். என்ன நான் சொல்றேன், இந்த கதை சொல்றேன். ஓமான்னு சொல்லுவோம். நானும் கட்டணும் நினைச்சு கட்ட இல்லை, நான் பழகிட்டேன். என்ன மாலை கட்டி உங்களுக்கு நானும் பழக்கினேன். இல்லை 3 என்னண்டு கட்டிக்கோ. அப்போ பேருந்து நான் அம்மாவுக்கு பேருந்து ஒரு 5 ஒன்று பக்கத்தில் வந்தாங்க. மல்லாத்து வந்து ஒரு 5 இந்த ஆவாக பழக்கி நான் எங்களை தங்கச்சியாக்கள் எல்லாரும் எங்களை பார்த்து பழகி என்ன அங்கே எல்லாரும் கோயில் விசேஷம்ண்டா கட்டுறது தான் நான். பேருந்து நான் மல்லா பள்ளிக்கூடம் வந்த பிறகு நான் தான் ஃபஸ்ட். சரி, அப்படி அங்கே நான் ஆரம்பித்தது. பேருந்து மெல்லாம் வந்து போட்டிகளுக்கு நான் தான் ஃபஸ்ட். அப்போ பேருந்து எல்லாரும் சொல்லினோம், உன்னோட நான் போட்டிக்கு போனாலே உன்னோட வரையிலாது நீ வாரியா, அப்போ நீ தான் ஃபஸ்ட்டு. அப்போ அப்படி பிறகு சேர்ந்து எல்லா இதுலேயும் நான் தான் ஃபஸ்ட். எல்லாத்துலேயும் 9ஆம் ஆண்டு தான் படிக்கிறேன். அதுலேருந்து 11ஆம் ஆண்டு மட்டும்தானே 7க்கு இல்லை, அது வரையும் நான் தான் 3. தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு இப்போ நான் காட்டி கொடுத்து பிள்ளைகளும் கட்டுவாங்களே. இப்போ எல்லாரும் எங்களை வீட்டில் கட்ட பழகிட்டு தெரியாதண்டு எதுவும் இருக்கக்கூடாது. தெரியும், தேடி கற்றுக்கொள்ளணுமே. இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடினு தானே. அப்போ அதெல்லாம் பார்த்து பழகலாமே. இப்படி சரங்கள் மாலைகள் அப்படி எல்லா இதையும் போடும். மற்றது இப்போ இந்த பூ சீசன் நேரத்தில்
பார்க்க ஆசையாக இருக்கும், கடவுளுக்கு கொண்டா கொடுக்கணுமா இருக்கும். இப்போ கட்டினாலும் நல்லது தானே. எல்லாருக்காகவும் வேண்டி மாலை சாமிக்கு போடலாமே. நானும் உறவுகளுக்காக நினச்சி தான் போடுவேன். எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்காண்டி நினச்சி போடுறீங்க? எல்லாருக்கும் தான். நூல் பந்த இதில் வைக்கும். அப்போ இப்போ அவரும் கேள்வி செய்கிறார். பின்னால் கட்டிக்கிட்டு போய் இருந்துட்டார். அங்கே பக்கையில் ரூமுக்குள்ளே போயிட்டு இருந்துட்டு இங்கே மேசி வேலையை தான் நாங்கள் அங்கட ரூமுக்கு போயிட்டு பேசியை போட்டு. அப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போமோ? சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். சிறிது நேரம் கழிச்சு. இப்போ கொஞ்சம் கட்டுவோம். கொஞ்சத்துக்கு நான் இந்த பூ எடுத்துருக்கேன். கொஞ்சம் இப்படித்தான் நடுவில் இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு கட்டிட்டு இதுக்கு ஒரு கட்டு போடும். அதுதான் அந்த இடையில பூக்கள் கலராமல் இருக்கிறதுக்காண்டி அப்படி போட்டுட்டு இப்படி கட்டுற. இன்றைக்கு அவசரமாக கட்டுறது அதுக்கு இடையில காட்டலாம். இன்றைக்கு ஆறுதலாக கட்டுவோம் தான் இன்றைக்கு வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இப்படி கட்டிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் கட்டணும். நான் கட்ட மாட்டேன். கொஞ்சம் கட்டுறதுக்கு யார் வருவது? அப்போ உங்களை தான் கட்டணும். இப்படி கட்டிட்டு ரெண்டு முறை அளவாக இருக்கு. என்ன காணாம நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா தான் கட்டுவோம். நல்லா இருக்கு, இல்லாட்டி ஓடிடுவீங்களா இல்லையா? அப்போ அதுக்காண்டி தான் நல்லா இருக்கு. இப்போ நான் நூல் பந்த தரவும் நித்திர ஒதுங்குதும். நித்திர தூங்குவான் நேரம் இவ்வளோ இது. அப்போ படுங்க போய் நூலை தான் சாப்பிட்டு தானே கொடுக்கலாம். என்ன என்ன கிடாக்கு இல்லை எந்த அவ்வளோ கிடாக்கு என்ன எவ்வளோ கிடாக்கு அது கட்டலாம். இப்போ நான் வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ எந்த செய்வேன். நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கட்டணும் கட்டான்ட்டு. இப்போ இதை ஜாயின் பண்ணி இப்படி கட்டிட்டேன். காட்டாமல் கட்டி விட்டுட்டேன்னு காணுமா கொஞ்சத்துக்கு இதே மாதிரி கட்டினா சரியே. இது அப்போ ரெண்டு பக்கம் இப்படி கட்டிட்டு இப்படி கட்டி போட்டு இப்போ இப்படி பூ மாதிரி இப்படி நினைச்சிட்டு சேர்ந்து மாலை மாதிரி அப்படி கட்டுறது. அப்படி குட்டி மாலை கொஞ்சம் குட்டி மாலை இல்லை கொஞ்சம் வடிவா புரிம்பா காட்டி மாலை அழகா இருக்குமென்றதுக்காண்டி அப்படி கட்டுற. கொஞ்சம் பதக்கம், அதாவது அங்களுக்கு பதக்கம் போடுறது. அப்படி என்ன வைக்கலாம், அப்படி நினைக்கணும், அப்படியும் வைக்கலாம். அப்போ அப்படி கட்டினா அந்த மாலை எடுப்பாக காட்டும், தூக்கி காட்டும். அப்படித்தான் கறிக்கு உப்பு அந்த என்ன ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தூக்கெல்லாம் காட்ட மாட்டேற மாதிரி தான் இது. மாலைக்கு கொஞ்சம் தண்ணி போட்டால் தூக்கெல்லாம் காட்டும். இது மாலைக்கு இப்படி குஞ்சந்தான் இந்த மாலையை எடுத்து காட்டும். மாலையை தண்ணி வலிக்குதான் மாலை அழகாக எடுத்து காட்டுறா குஞ்சம். இப்போ நாங்கள் இப்போ ரெண்டை இதை எப்படி கட்டுவோமா? அப்படியே அங்கே நாங்கள் ஊரில் பூ ஆஞ்சி வச்சுட்டு கட்டுறோம், இல்லை மரத்தில் ரெண்டு கட்டுறோம். ஐயா மரம் அல்ல முறிஞ்சு குளத்தால வந்து வந்துட்டு மரம் அப்படி மரம் நிக்குது. ஓ மரத்துல 4 மரம் நிற்க நெத்தியாணி மரம், மற்றது நாவல் கோன்பூ, மஞ்சள் கோன்பூ, மஞ்சள் எக்ஸோரா, பொன்னிச்சி பூக்கள் எல்லாம் நிற்கி எல்லாம் உண்டாக்கி தான் வச்சிருக்கிறோம். ஏனண்டா நெடுக கட்டுறதானே கோயிலுக்கு, அப்போ தேவைதானேன்ட்டு வீடு முழுக்க பூமரம் தான், செம்பருத்தி மல்லிகை எல்லாம்.
அப்போ அப்போ ஆஞ்சு கட்டுறது மினக்கேடு தானே, ஆஞ்சு வச்சு கட்டி. இது அப்படியே நின்றுண்டா நேரம் மிச்சம், மரத்துக்குள்ள காட்டும். நேரம் மிச்சம், அப்படியே வேலையும் சுகமாக முடியும். கடை ரெண்டு கட்டிட்டு இப்போ விடுறதான். இப்போ மரங்கள் அங்கே எல்லாம் என்னன்னு சொல்கிறேன், எங்கட அந்த கல் இடம் தானே, அந்த மரங்கள் எல்லாம் பழுதா போச்சு. ஆனால் நாவல் மரம் மஞ்சள் கொண்டு போவதில் நிற்கும். நான் போய் தண்ணி வாத்து போட்டு வரட்டேன். போயிட்டு வாங்க. போமா போட்டோ எடுக்கு. அப்போ என்ன செய்யறது, நிற்கிது. நாவல் மரம் எல்லாம் நானும் இப்போ வைக்கணும் தெரியுமா, படிக்கிற காலங்களில் வச்சது அப்படியே நிற்கும். நல்ல பூ, அதில் பூக்குமண்டா பூ ஏறாளாம், அவ்வளோ நிறையா பூக்கும். அதாண்டா இங்கே அந்த மொத்த பத்தானிக்கோவோ இந்த ரேசன் அடியில் இதுக்காண்டு பிடுங்கி கொண்டு வந்தனால் அது என்னடியா பட்டு போச்சு. அது அந்த அங்கே சும்மா தடி உண்டினால வரும், என்னட்ட வருது ஒன்றும் வரலாம். மண்ணு வித்தியாசம். மற்ற மஞ்சள் கோன் பூ வரும், அது அப்படியே பந்தல நாங்கள் போட்டுருங்கள், அதுலேயும் இவ்வளோ நிறைய பூ. கலர் கலராக வச்சாதான் பூ மாலைன்ற வடிவு சூப்பராக இருக்கு. இன்றைக்கு அவ்வளோ ஆகுக்கு அம்மா சரியான கிலோ ஊரை இதே கூட போல தானே ராதி. பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல, குஞ்சத்தை பார்த்தீங்களா, அதுதான் இப்படி குஞ்சம் வைக்கிறது மாலையே அழகாக்கத்தான். அச்சா புள்ள. உங்களுக்கு பிறகு நானே எல்லாம் கட்டின பிறகு காட்டுறேன், நேரம் கழிச்சு பார்ப்போம். அச்சா புள்ள. இப்போ நான் எந்த மாலை கட்டி போட்டேன், முருகன்ற மாலை இது. இது சரி கட்டின கொஞ்சம் அங்கே சொத்திக்கிங்கிற மாதிரி இருக்கு. சரி என்னண்டா அது சேவ் பண்ணி என்ன செய்து ஓட்டு போட்டு கொடுக்கலாம். ஓகே அப்போ நான் வைக்கட்டேன். ஓகே சரிதானே போட சரிக்காவே. சரி போ. ஓகே. அடுத்தது நக்கி போடல. நான் கட்டினேன் கொஞ்சம் பிளாத்தா சொன்னா தான் சரி. அடுத்தது அலாச்சி போனேன் சவுண்டு வராதா. அடுத்தது என்னோட சின்ன மாலை எத்தனை மாலை 4 எத்தனை வச்சேன் 4 வச்சுட்டு நினைக்கிறேன். 4 அடுத்த மாலை உண்டு இங்கே பாருங்க. இதையும் கட்டினது அருண் கட்டினது. அருண் 2 மாலை கட்டினது. அருண் 2 மாலை கட்டினது. அதோட இது பெரிய மாலை கிடக்கு. இது நான் பிள்ளையாருக்கு கட்டினது. அடுத்தது எனக்கு மாலை என்ன ஒன்றும் இல்லை. அடுத்தது இது அருண் கட்டினது. அது இது நான் கட்டினேன். நிறைய மாலை வந்துட்டுங்க பாருங்க. ஓகே சோட்டு கொடுக்கல. சரி இத்தனை இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
நிறைவு செய்ய போகிறோமா நிறைய செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போமா நேரம்